ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். போன வீடியோஸோட கண்டினியூஷன் vlog தாங்க இந்த வீடியோ. ஃபைனலி இன்றைக்கி வந்து தான் பேபி ஷவர் செரமனி என்னோடய கசினுக்காக நடக்குது. எல்லோரும் துவா செய்யுங்க, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், நல்ல ஹெல்த்தியாக நல்லா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாஷா அல்லாஹ் நல்லபடியாக ஃபங்க்ஷனும் தொடங்கிடுச்சு. ப்ரிப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஃபைனலி இன்றைக்கி வந்து வளகாப்பு. எல்லோரும் இந்த மாதிரி செரிமனியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நடக்கிறது ரொம்ப ரேருங்க. ஏன்னா எல்லோரும் வளர்ந்துட்டாங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்போவாச்சும் தான் நடக்கும். அதனால் கம்பல்சரி எல்லாருமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாம் ரொம்ப சேர்றது இந்த மாதிரி டைம் தாங்க. என்ன கவலை என்ன இருந்தாலும் அந்த டைம் நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் நான் மறந்துடுவேன். எனக்கு 2 நாளும் நல்ல குவாலிட்டியாக நல்ல வந்து சூப்பராக டே போச்சு. இதுக்கான ப்ரிப்ரேஷன் செஞ்சது, போய் முதல்ல சாப்பாடுக்கான வேலையெல்லாம் முடித்தோம். அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்துடுது, பழம் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு முடித்தோம். நாங்கள் எங்கள் ஆண்டி என்ன பண்ணாங்க, காலையில் டிஃபன் ரெடி பண்ணாங்க. மதியானத்துக்கான சாம்பார் வச்சாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எம்மையாக இருந்தது. உருளைக்கிழங்கோட செம்மையாக சூப்பராக அந்த லஞ்சை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. 4 o'clock ஆனதே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலி எல்லாருமே ரெடியாகி எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. ஃபங்க்ஷன் செம்மையாக சூப்பராக நல்லபடியாக மாஷாலா நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கி டின்னர் மெனு என்னன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு, 65 கேசரி தாங்க இன்றைக்கி டின்னர் மெனு. சூப்பராக செம்மையாக பிரியாணி கூட செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபனியாக கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு மொட்டை மாடியில் தாங்க டின்னர் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் எல்லோரும் வந்தவங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நாங்களும் உட்காந்து டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாச்சு, கொஞ்சம் நல்லபடியாக வந்துச்சு. நல்லபடியாக ஃபங்க்ஷன் மாஷால்லா நல்லபடியாக முடிஞ்சுது. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.